தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்படக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லி, அதாவது 12 மணி வரை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் அதை மீறி இந்த காவல்துறை அவரை அழைத்து சென்றிருக்கு. கேட்டதுக்கு சும்மா விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு அங்க இருக்கிற தொண்டர்கள் கிட்ட விளக்கம் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அவரை விசாரணை பண்ணணும்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புனா அவரே காவல் நிலையத்துக்கு வந்திருப்பாரே. தஞ்சாவூர்ல இருந்து அதிவேகமா புறப்பட்டு, எந்த சினிமாலே உங்களை இதுவரைக்கும் இப்படி காட்டினது இல்ல, தமிழ்நாட்டுல நடந்த எந்த பிரச்சனைக்கும் இவ்வளவு வேகமா நீங்க வந்ததும் இல்ல. ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு எல்லாமே. இவ்வளவு வேகமா விடிய காலையிலே புறப்பட்டு வந்து வீட்டு கதவை தட்டி அவரை கூட்டிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன கொலைபாதக குற்றத்தை உதயநிதி ஸ்டாலின் செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வி எழுது. சரி, எதுக்காக உதயநிதி கைது செய்யப்பட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நேத்து தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு திமுக சார்பில் நடத்தினாங்க. ஏன்னா காவிரி தண்ணி கேட்டு பெறாம குறுவை சாகுபடி செய்ய முடியாம பாதிக்கப்பட்ட விவசாயிகள், விவசாய கடன் தள்ளுபடியை ஒரு விதமா சொல்லிட்டு இன்னொரு விதமா செஞ்சு காட்டின முதல்வரால அதிருப்தி அடைந்த விவசாயிகள், இப்படி விவசாயிகள் சார்பா நின்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மேடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து டம்மி சிஎம்னு சொன்னாரு. அதுக்காக அவரை கைது பண்ணாங்க இல்ல. ஏன்னா நம்ம முதலமைச்சர் மேடையில சொல்லியிருக்காருல, விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, உங்களாலதான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன், நீங்க விமர்சனம் பண்ணுங்கன்னாரு. சோ அவரை காவிரியில இருந்து தண்ணி வாங்கி தர தெரியாத முதல்வர், திமுக மேல வெறுமனே பழி போட மட்டுமே தெரிகிற முதல்வர் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களை பேசினதுக்காக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரா? இல்ல. ரெண்டாவது ஒண்ணு பேசினாரு, திருடிலாற்றி வித்த ஒரு அமைச்சரு, பிளாக்ல டிக்கெட் வித்த ஒரு அமைச்சரு, போதை பொருள் அதாவது அந்த பவுடர் நுணுக்குனார்ல பப்ளிக் பிளேஸ்ல அந்த ஒரு அமைச்சரு, அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, கேள்வி கேட்டா பேசவே மாட்டாரு, மைக்க பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாரு அப்படின்னு கேபினெட் அமைச்சர்களை அவர் ஜோக்கர்னு சொன்னாரு. அவர் சொல்லலனாலும் தமிழ்நாட்டுக்கு அது தெரியும். பட் ஸ்டில் அவர் மேடையில அப்படி பேசியிருக்காரு. அதுக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க? இல்லவே இல்லை. ஏன்னா விமர்சனங்களுக்கு கோவப்படுறவங்க இல்லையா, அதனால அவங்க அதுக்கு கைது பண்ணல. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு நபர். நான் இன்னைக்கு சொல்றேன், அது ஃபியூச்சர்ல நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடக்கும். சோ தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு பெண். அவங்கள பத்தி இதுவரைக்கும் யாரும் பேசினது கிடையாது. முதல் முறையா உதயநிதி ஸ்டாலின் மேடையில பேசியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அந்த குறிப்பிட்ட நடிகையோர பெயரை குறிப்பிட்டு பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு காவிரியில தண்ணி வரலனாலாம் கவலை இல்ல, திமுக மேல எப்படி பொய் வழக்கு போடலாங்கிற கவலை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழே கூட்டத்துல இருந்தவங்க அந்த குறிப்பிட்ட நடிகையோட பேரை சொல்லி, அந்த வணக்கத்துக்குரிய, போற்றுதலுக்குரிய, மரியாதைக்குரிய குறிப்பிட்ட நடிகையோட பேரை சொல்லி கீழே இருந்து சொல்றாங்க. அதுக்கு அவரு எங்க இருந்து தண்ணி வரணுமோ இல்லையோ அங்க இருந்து தண்ணி வரணும், நான் காவிரி தண்ணிய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் மேல வழக்கு பதிவு. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு வார்த்தைக்காக பெண்கள் மாண்பு சிதைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் மாண்பு பத்தி தாவேக்காரங்க பேசுறத விட ஒரு பெரிய காமெடி இந்த உலகத்திலே கிடையாது. பட் ஸ்டில் பெண்கள் மாண்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒட்டுமொத்த தாவேக்காவினரையும் தூண்டி விட்டு போராட்டம் பண்ண வச்சிருக்காங்க தாவேக்கா அரசு. பெண்கள் மாண்பை சிதைக்கும் வகையில பேசிட்டாருன்னு நேத்து மதியம் 12 மணிக்கு பேசினதுக்கு இன்னைக்கு காலையில விறுவிறுப்பா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம காவல்துறை பிரிஸ்கா இருப்பாங்கங்க. ஆளுங்கட்சி விஷயத்துல மட்டும், அதுவும் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமான, போற்றுதலுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அந்த குறிப்பிட்ட நடிகை பிரச்சனைக்கு மட்டும் இவ்வளவு பிரிஸ்கா இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பா சரியா, நம்ம என்ன மீனிங்ல எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. பொது சமூகத்துல அது தவறான பொருளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, அதனால அவர் பேசுனது தவறுதான். அந்த தவறுக்கு அவதூறு வழக்கு பதியலாமே. கைது அவசியமா? அதுவும் இவ்வளவு அவசரமான ஒரு கைது அவசியமா அப்படின்ற கேள்வி எழுது. இதுக்கு மூத்த பத்திரிகையாளர்களும் பல தரப்பினரும் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிற நிலையில உதயநிதி சட்டமன்றத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு தெரியுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை கிண்டல் பண்ற மாதிரி சட்டமன்றத்துல நின்று அப்பாவை காணும் அப்படின்னு பேசின ஒரு அறிவாளி முதலமைச்சர் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இதே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா நாளைக்கு சட்டமன்றத்துல ஒரு சீன் போடலாம்ல, அப்பாவையும் காணும் இப்ப பையனையும் காணும், ஏதாவது ரீல்ஸ் பண்ணுவாரு, எதிர்பக்கம் ஆளே இல்லைனாலும் தனியா செவுத்த பார்த்து பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங் எடுத்து அவரோட அடுத்த படத்துல வச்சுக்கிற அளவுக்கு ஒரு எப்ப பாரு ஒரு சினிமா மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. சோ உதயநிதி அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் என்னென்ன பிரிவுகளின் கீழே இருக்குன்னு பார்ப்போம். முதல் பிரிவு என்னன்னா 196 BNS, மதம், இனம், மொழி குறித்து பல்வேறு தரப்பினரிடையே
பிரச்சனையை தூண்டுற மாதிரி பேசியிருக்காருன்னு. அதாவது பிரிவு 196 கீழே வழக்கு போடுறதுக்கு முன்பாக காவல்துறை ஆய்வாளர் என்னெல்லாம் செய்யணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீதிபதிகள் ஒரு நீண்ட வரையறையே கொடுத்திருக்காங்க. அந்த வரையறை தெரிஞ்சுமா இல்ல தெரிஞ்சும் புரியாமலா இந்த காவல்துறை இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த மேடையில மதம், இனம், மொழி குறித்து எந்த இடத்துல பேசி 2 தரப்பினரிடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி அவர் பேசினாரு. அந்த 2 தரப்பு 2 கட்சிக்காரங்களா இருக்க பட்சத்துல அது எப்படி மதம், இனம், மொழி குறித்து பேசினதா ஆகும்? அப்ப காவல்துறை முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசோட ஏவல் துறையா செயல்பட்டு இந்த வார்த்தை எனக்கு கத்துக் கொடுத்தது இப்ப இருக்கிற முதல்வர் ஜோசப் விஜய் தான். போன தடவை மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில நடந்துட்டு இருக்கும்போது காவல்துறை இல்ல ஸ்டாலின் அவர்களோட ஏவல் துறைன்னு பேசினார். அப்ப இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட ஏவல் துறையா இந்த காவல்துறை மாறி சம்பந்தமே இல்லாத இந்த பிரிவின் கீழே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல வழக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. 2வது 192 BNS செக்ஷன் மேல கலவரத்தை ஏற்படுத்துதல் அந்த பிரிவு கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பிரிவு கீழே வழக்கு போடணும்னா நீங்க யார் மேல போடணும்னா, தேர்தலுக்கு முன்னாடி மேடையில ஒருத்தர் பேசினாரு. இப்ப கூட அவர் பொதுப்பணித்துறைய ஆண்டுகிட்டு இருக்காரு. பொதுப்பணித்துறை அமைச்சர்னு சொல்லிக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் அவர் தானோங்கிற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது. சரியா, அவர் என்ன பேசியிருக்காரு? ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்கடா, யாரு ரவுடிங்க, யார் கையில அதிகாரம் இருக்குன்னு காட்டுறோன்னு மேடையில பேசினார்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு எந்த செக்ஷன் கீழே வழக்கு பதியலாம்? கலவரத்தை ஏற்படுத்துறாரு இந்த செக்ஷன் கீழே வழக்கு பதியலாமா? அடுத்து செக்ஷன் B 352 பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல். செக்ஷன் 352 BNS பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், ஒருவரை வேண்டுமென்று அவமதித்தல். இந்த செக்ஷன் கீழே யார் மேல வழக்கு போடலாம்னா, இப்ப தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மேல வழக்கு போடலாம். மேடையில ஏறி என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப புனிதமான வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க கேஸே போடக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கத்துக்கணும். அன்பார்லிமெண்டரி வேர்டான தண்ணிங்கிறதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. பார்லிமெண்டரி வேர்டான டேஷ், வாயில நல்லா வந்துரும், நான் என்ன அப்படின்னு டேஷ் விடுறது, இதெல்லாம் பார்லிமெண்ட் வேர்ட்ல சேர்த்து இதே மாதிரி பேச கத்துக்கோங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாளைக்கு ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இதை பார்த்து வளர்ற குழந்தைகள் அடுத்த தலைமுறை இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இதுக்கு இந்த செக்ஷன் மேல வழக்கு பதிய வேண்டிய ஆள் நம்ம முதலமைச்சர் தான். செக்ஷன் 351(2) குற்றவியல் மிரட்டல். இந்த பிரிவின் கீழே யார் மேல வழக்கு பதியணும்னா, என் ஏரியால லட்டு கொடுக்க உனக்கு யார் அனுமதி தந்தது? என் ஏரியாக்குள்ள பாரு, என்கிட்டலாம் வந்துட்டானா தூக்கி உள்ள வச்சு ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். இதுக்கு பேர் தான் ஆபாசமாக மிரட்டல் விடுதல். உள்ளாடையோட உட்கார வைப்பேன்னு மிரட்டல் விடுதல். அப்ப நீங்க இந்த பிரிவின் கீழே நம்ம பிகில் ஜகா, ஆமாங்க, நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க மேல வழக்கு பதியலாம் நீங்க இந்த செக்ஷன் கீழே. இப்படி முழுக்க முழுக்க எல்லா செக்ஷன் கீழையும் வழக்கு பதிய தகுதி உள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுட்டு மேடையில உதயநிதி பேசின தவறுனா இந்த தவறான அரசியலையும் ஒரு அரசியலை இந்த அளவுக்கு தரங்கட்டி எடுத்துட்டு போறதை உருவாக்குனது இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மேடை ஏறினா முழுக்க முழுக்க ஆபாசமான வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுறாரு, தரங்கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாம நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருந்தாருல ஒருத்தர், அவரை குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன்னு பேசும்போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நான் என்ன ஆயுதத்தை எடுத்து போராடணும்னு என் எதிரில் இருக்கிறவன் தான் முடிவு பண்றான். நீங்க இந்த அரசியலை, இந்த நாகரிகமா போயிட்டு இருந்த அரசியலை தரங்கெட்ட அரசியலா மாத்துனா நான் பேசிட்டே இருப்பேன், நான் உன்னை கேவலமா மேடை ஏறினாலே பேசுவேன், ஆனா நீ நாகரிகமா இரு, நான் என்ன பேசினாலும் கண்டுக்காத, நீ நாகரிகமா இருந்துட்டே இரு அப்படிங்கிறது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு? இன்னொன்னு, இந்த கேஸ் போடப்பட்ட விஷயத்த பாருங்களேன். இன்னைக்கு பல பேரும் பதிவுகள் போடுறாங்க. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவின்னு பேசினப்ப வராத வழக்கு இன்னைக்கு யாரோ ஒரு குறிப்பிட்ட நடிகையை பத்தி பேசும்போது வருதுன்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கும், காவல்துறையை முழுக்க முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்னொன்னு, இந்த கைது முழுக்க முழுக்க எதுக்காக நடந்ததுன்னா, சும்மா வெளிப்படையா சொல்ற ஒரு காரணம், பெண்கள் மாண்பு சிதைக்கப்பட்டது. பெண்கள் மாண்பு சிதைகிறத பத்தி யார் பேசுறாங்க பாருங்க, தாவேகா காரங்க. வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட விஜய் கூட நின்னு போட்டோ எடுக்கணும்னா நீ என் கூட அப்படின்னு பேசி அந்த பொண்ணு முதல்ல வேணான்னு சொல்லி, 2வது இந்த நான் என்ன அப்படின்னு பேசினாலும் நம்ம முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக, இதுக்கு பேர் தான் திரை கவர்ச்சி, இதுக்கு பேர் தான் கவர்ச்சியில மயங்கிறது. அவர் கூட போட்டோ எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குறிப்பிட்ட அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்
அவன் கூட நீங்க சொன்னதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னது, இங்க ரெசார்ட் போட்டோம் இப்படி பண்ணோன்னு அதை இன்னொருத்தன்ட்ட போன்ல பேசி அந்த ஆடியோ லீக் ஆச்சுல, அவன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த பொண்ணு இல்லையா? அது பெண்கள் மாண்பு சிதைறது இல்லையா? ரெண்டாவது, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவோட ஆட்கள் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜே சரவணனுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணி கேட்டதுக்கு இதெல்லாம் பெருசு பண்ணாத, நான் வந்து புசியானந்த் கிட்டையும் நம்ம தலைவர்கிட்டையும் சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு அலையுது. ஆளுநர் மாளிகைக்கும் அங்க இங்க எனக்கு நீதி கிடைக்கலன்னு அலையுது. அந்த எம்எல்ஏ மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மாறா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க. இது இப்படி இருக்க, ராணிப்பேட்டையில உள்ள தாவேகா நிர்வாகி ஒரு பொண்ணை ஆபாசமா வீடியோ எடுத்து மிரட்டி இருக்காரு. இது போக சேலம் டிவிகே நிர்வாகி பொள்ளாச்சி சம்பவத்தை விட ஒரு மோசமான சம்பவத்தை பண்ணியிருக்கான். அந்த பெண்கள் பெண் இல்லையா? அவங்களுக்கு மாண்பு இல்லையா? இந்த போற்றுதலுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய குறிப்பிட்ட நடிகைக்கு மட்டும்தான் அந்த மாண்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா முதலமைச்சர்? வேற எந்த பொண்ணுக்கும் அந்த மாண்பு இல்லையா? சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி சொல்றாங்க, என் பொண்ணோட புருஷன் என் பொண்ணைய அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான்னு. சிங்க பெண்கள் சிறப்பு படையில இருந்து சொல்றாங்க, உங்க பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க கொடுக்க கூடாதுன்னு. அந்த ஸ்பாட்டுக்கு கூட அவங்க போகல. மத்த பெண்களுக்கு மாண்பு இல்லையா? மத்த பெண்கள் இல்லையா? உங்க தோழியும் அந்த சக நடிகையுமான பெண் மட்டும்தான் பெண்ணா? உதயநிதி பேசுனது தவறு, நீங்க அதுக்காக அவதூறு வழக்கு பதிஞ்சிருக்கலாம். இப்படி அவசரமா கைது பண்ணது அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் மாண்பு இருக்கிறதா காமிக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை எங்களுக்கு. சோ பெண்கள் மாண்பை பத்தி தமிழ்நாட்டுல யார் வேணா பேசலாம். ஆனா தாவேகாவோட வல்கர் வாரியர்ஸும் தாவேகா தொண்டர்களும் தாவேகாவோட நிர்வாகிகளும் மட்டும் பேசவே கூடாது. உங்களுக்கு அந்த அருகதையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அந்த தாவேகா போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்கீங்களா, அந்த பெண்களை பார்த்து கேட்கிறேன், பெண்கள் மாண்புக்காக போராடுறீங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பெண்கள் மாண்பு தான் பெண்களாகிய உங்களுக்கும் மாண்பா தெரியுது. அப்ப இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இவங்களுக்காக யார் பேசுவா? கோவையில ஒரு சின்ன பொண்ணை ஹராஸ் பண்ணி கொன்னதை எரிச்சிட்டு அந்த பொண்ணோட அம்மா மேல பழி போட்டாங்கல்ல, அந்த குழந்தைக்கு மாண்பு இல்லையா? அந்த பெண்ணுக்கு மாண்பு இல்லையா? அவங்களுக்காக எல்லாம் நீங்க போராடவே இல்லையே. காவிரி பிரச்சனைக்காக போராடல, நீட்டு பிரச்சனைக்காக போராடல, எதுக்கும் போராடல. இன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்ட பேசிட்டாங்கன்றதுக்காக உங்க எல்லாரையும் தூண்டி விட்டு நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி அமைதியா இருந்த தமிழ்நாட இப்படி ஒரு கலவர காடா மாத்திருக்காரு உங்க முதலமைச்சர். உங்களை ஏன் அந்த ஆச்சரியக்குறிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி பேசுறாங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? ஏன்னா உங்க தலைவரே உங்களை அப்படிதான் பயன்படுத்திக்கிறாரு, மத்தவங்க கிட்ட உங்களை அப்படிதான் ரெப்ரசென்ட் பண்றாரு. நீ இப்ப பாரு, அவனை நீட்டு பிரச்சனைக்கு போராட கூப்பிடு, வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு என் ஜனநாயகன் படம் பார்க்கணும். நீ அவனை காவிரி பிரச்சனைக்கு போராட கூப்பிடு, முடியாது. ஏன்னா அதுல என் ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது. ஆனா என் தோழி நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க, இல்ல என்ன நான் வந்து கோவப்படுற அளவுக்கு என்னோட சக நடிகையை பத்தி ஏதாவது பேசுங்க, அவனை இப்ப எப்படி நான் தூண்டி விடுறேன் பாரு அப்படின்னு அவரோட தேவைக்கு உங்களை தூண்டி விட்டு போராட வைக்கிற ஒருத்தராதான் உங்களோட அண்ணன், உங்களோட முதலமைச்சர், உங்களோட தலைவர் இருக்காரு. அப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல தாவேக்கால இருக்கிற பெண்களுக்கும் சரி, தாவேக்கால இருக்கிற ஆண்களுக்கும் சரி, முழுக்க தாவேக்காவை சப்போர்ட் பண்ற யாருக்கும் பெண்கள் மாண்பு குறித்து பேசுற அருகதையே கிடையாது. இப்ப இன்னும் என்னென்ன விஷயங்களை மறைக்கிறதுக்காக இவங்க இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு காவிரியில இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணியிலேயே இந்த வாட்டி தான் ரொம்ப குறைந்த அளவு தண்ணீர் வந்திருக்கு. ஜூன் 12 வர வேண்டியது 2 மாசம் கழிச்சு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப கம்மியான அளவுல வந்திருக்கு. முதல் விஷயம், அதை யாரும் கண்டுக்க கூடாது. ரெண்டாவது, நீட்டு தடையை பத்தி கேட்டுட்டே இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த மடை மாற்றம். மூணாவது, திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க, இடைக்கால உத்தரவு கேட்டு. அது முடியாது, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால உத்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை வச்சு ஒரு பிரச்சனை வருமா? டைவர்ட் பண்ணு, உதய அரெஸ்ட் பண்ணுங்க, அதை வச்சு நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா அதுலயே ஓடிடும், அடுத்த நாள் சட்டமன்றம் கூடிடும், அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இது ஒரு மடைமாற்றம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா, திண்டுக்கல் வேடஞ்சந்தூர் பகுதியில ஒரு அரசு பள்ளியில குடிநீர் தொட்டியில மலம் கலைக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில ஒரு வேங்கை வயல்னா தாவேகா ஆட்சியில ஒரு திண்டுக்கல். அதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் இல்ல. ஈவன் வன்னியரசு அவர்களே, எங்க போனீங்க? இப்போ எல்லாம் செய்வேன் தலித் மக்களுக்காக தான் எங்க வாழ்க்கைன்னு சொன்னீங்க, ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? இன்னைக்கு அந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேசல. முதலமைச்சர் பேசல, அந்த சமூக நீதித்துறை அமைச்சர் பேசல, ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை பேர் மாத்தினப்ப புலாங்கிதம் அடைஞ்சீங்க. எங்க உங்க சமூக நீதி? இதுதான் உங்க சமூக நீதியா? இதுதான் நீங்க சமூக நீதி காட்டுற லட்சணமா? இப்படி இந்த மாதிரி இருக்கிற பெரிய இதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை பத்தி. அது என்னன்னா, பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற பேப்பர்ல தமிழ்நாடு இந்த முதல் காலாண்டிலே தொழில் முதலீட்டுல 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தனியார் கம்பெனிகள் முதலீடு பண்ண யோசிக்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாயிட்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோன்ற பயம் வந்ததுனாலதான்
உதயநிதி கைது அப்படின்னு தேவையில்லாத அந்த கேஸுக்கு ஒரு பேஸே கிடையாது, உள்ள வைக்க முடியாதுன்னு தெரியும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா கோர்ட்ல போலீஸ்ட கேட்கும் போது எங்களுக்கு அவரை கஸ்டடியில எடுக்கிற ஐடியா இல்ல, ஜஸ்ட் விசாரணைக்காக தான் கூட்டு போறோம். விசாரணைக்கு கூட்டு போறீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புற அவரே வந்திருப்பாருன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. சரி விசாரணை தான், கஸ்டடி எடுக்க விருப்பம் இல்ல, சீக்கிரம் தஞ்சாவூருக்கு வரும்போது எவ்வளவு வேகமா வந்தீங்க, போகும்போது அவ்வளவு வேகமா அவரை கூட்டிட்டு போக வேண்டியதானே. இப்ப கேட்டா அங்கங்க தொண்டர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. நான் முதலமைச்சர் மாதிரி பேசல, யோசிச்சதுனால காரணம் அப்படின்னு கேப் விட்டு சொல்றேன். நீங்க என்ன முதலமைச்சர் பேசினது கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன். ஆனா நான் நிஜமா சொல்றேன், டிஎம்கே ஃபண்ட் பண்ணியிருந்தா கூட உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய எலிவேஷன் கிடைச்சிருக்காது. ஃப்ரீயா தேவையில்லாம ஒரு வழக்கு போட்டு சும்மா தோல்விக்கு அப்புறம் டிஎம்கே எல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு இருந்த டிஎம்கே அவங்களோட தொண்டர்களை கூட நீங்க உசுப்பி விட்டுட்டீங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேஸ்ல உதயநிதியை உள்ள வச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஐடியா கொடுத்திருந்தா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு நிர்வாகம் எதுவுமே தெரியலனாலும் சுத்தி 4 அதிகாரிகளை வச்சுட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி அங்க விஷயம் என்னன்னா, அந்த அம்மா அதிகாரிகளுக்கு ஆர்டர் போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இங்க அதிகாரிகள் உங்ககிட்ட பொய்யா சொல்லி சொல்லி உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நடிகைக்கு இருக்கிற ஒரு பார்ப்பன லாபி இதுல வேலை செய்தா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை இந்த உதயநிதி அவர்களோட கைது நமக்கு கொடுத்திருக்கு. இப்ப உதயநிதி அவர்களை விடுதலையும் பண்ணியாச்சு. ஈவன் அதுக்கு முன்னாடியே இன்னைக்குள்ள அவரை விசாரணை பண்ணிட்டு வெளியே விட்டுறணும், கஸ்டடியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் எவ்வளவு தூரம் அலைக்கழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அலைக்கழிச்சிருக்காங்க. காலையில 12 மணி வரைக்கும் அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே நம்ம தாவேக அரசு அவங்களோட ஏவல் துறைக்கு அழுத்தம் கொடுத்து வண்டியில ஏத்த வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. 4 ரீல்ஸ் போடுறது, மெட்ரோ பாலம் மேலேயே ரெட் கார்பெட் போட்டுதான் நிப்பேங்கிற அளவுக்கு ஒரு பதவி மமதையில சுத்துறீங்க. ஈவன் தாவேகாவோட அமைச்சர்களும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜெயலலிதா அவர்கள் மாதிரி தான் பண்றோம். நீங்களே ஒத்துக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்தது நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிர்வாக திறமையை கத்துக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படி நல்லபடியா ஆட்சி பண்ணணும்னு கத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.